வணக்கங்கள். பதிவது ராமராஜ். தமிழ் புக் ரிவ்யூ, வீட்டு மருத்துவம், ஹிந்து ஆன்மீகம் என்ற பகுதிகள் இங்கு பதியப்படுகின்றன. இன்று நாம் தமிழும் தங்கமும் என்ற தலைப்பில் கன்னடக்காரர்கள் எழுப்பிய மொழி பிரச்சனைக்காக இந்த பதிவு. இது 3வது பதிவாகும். 2 பதிவுகள் இருக்கின்றன. 3 நிமிடங்கள் செல்வது. இதில் நாம் தங்கம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது, சில இடங்களில் அதை சார்ந்து எவ்வாறு குறிப்பிட்டது என்பதை நான் கூறிக்கொண்டு வந்தேன். மலைகளை ஆளும் தமிழ், மலையாளம், கன்னடம், மாசரு தங்கம் என்ற பொருளை தருகின்ற அந்த கன்னடம் என்ற அந்த பொருளை கன்னட தமிழர் என்று பொருளும், சிங்களத்தமிழ், ஈழத்தமிழ், ஐயம்தமிழ் என்பதை 2 பதிவுகள் தந்திருக்கின்றேன். ஆனால் சுந்தர தெலுங்கு, சௌந்தரிய தெலுங்கு என்று குறிப்பிட்டிருந்ததில் தமிழ் இல்லையே என்ற கேள்விக்கு தெலுங்கு தமிழ் என்பதுதான் தெலுங்கு என்ற பொருட்களை தந்திருக்கின்றன. அன்றைய காலங்களில் இதில் தங்கம் என்பது எப்படி என்றால், தெள்ளிய சொம்மு, பசு சொம்மு என்று அந்த தங்கம் சார்ந்து அதை உபயோகப்படுத்தக்கூடிய அந்த நிலைகளை சார்ந்தும் குறிப்புகள் இருக்கின்றன. தெள்ளிய நகை, அந்த தங்கத்தை சேர்த்து செய்யக்கூடிய அந்த விஷயங்களை தங்கத்தோடு தூய்மை என்பதை அடையாளப்படுத்தும் பொருளாகவே அவர்கள் இதை பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள் முன்னவர்கள். நன்றிகள். வணக்கம்.